படம் சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒவ்வொரு ஸ்டில்லுமே பயங்கரமாக இருந்துச்சு. இன்ட்ரோடக்ஷன் சீனு, லைக் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சீன்ஸுமே ஒவ்வொரு ஸ்டில்லுமே பிளாஸ்டாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மூவி எல்லாருமே கண்டிப்பாக தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புரியும். இல்ல, லீக் ஆகும் போது நான் படம் பார்க்கல. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல வந்து படம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்து பாருங்க. நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ தளபதியோட லாஸ்ட் மூவி கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. பிளாஸ்டா இருந்துச்சு. லைக் தியேட்டரே அலறி இருக்கும் அந்த டைட்டில் கார்டுக்கெல்லாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அழுதாங்க ஆக்சுவலி சொல்ல போனால். ஏன்னா இது தளபதியோட லாஸ்ட் மூவி எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் நம்ம சிஎம் விஜயா நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். மூவி நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். உமன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இந்த மூவி. அது இல்லாமல் கிட்ஸ்க்கு கூட வந்துட்டு இது நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்துட்டு என்னென்ன எப்படின்னு எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். படம் வந்து லீக் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சுன்னா நான்லாம் ஒரு விட்டு கூட பார்க்கல. அதனால வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் தெலுங்கு வருஷனுமே பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன். நல்லா இருக்கு. அதுக்காக தான் வந்ததே வேணா, அது பார்த்தாச்சு ஹாப்பி. ஆமாம், ஆக்சுவலாக அந்த எமோஷனல் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கலாம். 20 years ஜர்னி 30 years ஜர்னின்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக கொண்டு போயிருக்கலாம். பட் சின்ன பிட்டு தான் வச்சுருந்தாங்க அதில். ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தளபதி அது தெரில. ஆனால் இனி மூவியே வராது அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் டெய்லி தான் இனிமேல் பார்லிமெண்ட் அது இதுன்னு பார்க்கலாமே, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே பார்க்கலான்றனால ஓகே ஃபைன். சொல்ல வேணாம், ராவண மவன்டாக்கு தான் வந்தது. உம்மால எவன்டான்ற மாதிரி இருந்துச்சு படம். என்ன மாதிரியான ஒரு வைப் கொடுத்தது? சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது கடைசி படம்ங்கும்போது எமோஷன் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே இருந்துச்சு தான். சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவே சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா நல்லா இருக்குமா? இப்போ இல்லை, இது மாசா இருக்கு. ஆக்சுவலாக அந்த டைட்டில் கார்டு பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது. அது முன்னாடி வந்திருந்தா நல்லது தான், நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காங்க போல. படம் விடாமல் விட்டது நல்லது தான் போல. இல்லை, அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன அதை வந்து லைட்டாக அந்த டச் இருக்குது. அது பாலிடிக்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. படத்தை நாங்கள் முன்னாடி எதிர்பார்த்தோம். இப்போ எதிர்பார்த்ததை மக்கள் கொடுத்துட்டாங்க. அதனால படத்தை மட்டும் பார்த்துருக்கோம். நானே அந்த படத்தை லீக் ஆன படத்தை பார்த்தேன். திரும்பி பார்த்தா புதுசாக திரும்பி நடிச்ச மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஏன் அப்போ எல்லாம் தமிழ்நாடே பார்த்து தமிழ்நாடே சொல்ல தானே சரி. நான் சொன்னேன் என்ன தப்பா? என் தலைவன் படத்தை எத்தனை வாட்டி பார்த்தேன்னா தமிழ்நாட்டோட மக்களுடைய ஒட்டுமொத்த கண்ணீரும் அதில் தெரிஞ்சிச்சு. அதாவது வருஷத்துக்கு 2 படம் 3 படம் நடிச்சாரு. இப்போ அவர் செக்ரட்டரியேட் போகிறதுலேருந்து ஃபங்க்ஷன் போகிறதுலேருந்து எங்களுக்கு படமாக தான் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சது நல்லது தான். தலைவனை வச்சு யார் எப்படி பண்ணாலும் நல்லா தாங்க இருக்கும். அவர் நல்லா தாங்க பண்ணியிருக்காரு. அவருக்கு வேலையை நம்ம குறை சொல்ல முடியாது. இன்டர்வியூல எல்லாம் கொஞ்சம் எமோஷனலாக பேசினாரு. அந்த ஜனநாயகனுக்காண்டி தான் 2 டைம் அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஸோ அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் திரும்பி அவருக்கு கிடைக்காது. திரும்பி யாரையாவது நல்ல ஆக்டராக உருவாக்குங்க, அதுதான் சொல்ல முடியும். ஓகே, ஓவராலாக படம் என்ன மாதிரியான ஃபீலை கொடுக்குது? தியேட்டரில் வைப் எப்படி இருந்தது? ஒரு நடிகராக பார்த்து, தலைவராக பார்த்து, இப்போ முதலமைச்சராகவும் பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சின்ன வயசில் ரசித்த ஒரு நடிகனா இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக முதலமைச்சராக பார்க்குறது ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக தான் தருது. சந்தோஷமாக இருக்குது. படம் ஆஸ் யூஸ்வல் சூப்பராக இருந்துச்சு. லைக் கமர்ஷியல் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப மாஸாக அந்த மாதிரி இருந்தது. என்ன ஒரே வருத்தம்னா, லைக் இது கொஞ்சம் லாஸ்ட் படம்ன்றதுனால பார்க்கும் போதே லாஸ்ட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. மற்றபடி மாஸ் பிச்சுட்டாங்க. பிரகாஷ் ராஜ், விஜய் எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டரை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, நாங்கள் தான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். சென்சார் இஷ்யூ லீக் ஆனது எல்லாமே ஏன் நம்மளுக்கே தெரியும். பிகாஸ் இஸ் இன்டு பாலிட்டிக்ஸ், அதுதான் மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த ஒரு ஃபேக்டை வந்துட்டு மூவியாக எடுக்கும் போது யாருக்காக இருந்தாலும் அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அது அப்படி பண்ணுது. பட் உண்மையான ட்ரூவான விஜய் ஃபேன்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு உண்மையாக பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க யாருமே வந்து மூவியை முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. லைக் இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. அப்படி இதுதான் நம்ம அது ரொம்ப எமோஷ்னல். ஆக்சுவலாக விஜய் ஃபேன்ஸாக இருந்தால் எங்களுக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு. எல்லா லைக் நான் விஜய் ஃபேன்ஸ்க்குமே அது வந்து ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் தான். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபேர்வெல் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அது
இந்த மாதிரி தான் இருக்கும். இவர்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? சொல்லவே முடியல ப்ரோ, நான் அழுதுட்டு வந்தேன். லைக் சிஎம்மா நம்ம கூடயே இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவார், அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். பட் சின்ன வயசுலேருந்து பார்த்து நம்ம அந்த அந்த ஒரு ஸ்க்ரீன் லைக் ரோஹிணியில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதெல்லாம் வந்துட்டு மெமரபிள் மூமெண்ட். அது இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கும் போது தான் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். என்ன எதிர்பார்த்து வரலாம்? படத்துல தளபதியை தாண்டி என்ன ப்ரோ எதிர்பார்க்க இருக்கு? படம் லீக் ஆயிடுச்சு, லேட் நாங்க பார்க்கவே இல்லை, லீக் ஆனதெல்லாம் பார்க்கவே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. லீக் ஆகி பார்த்து வந்தாலும் தளபதி ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். தளபதி எவ்வளவு மிஸ் பண்றீங்க? தளபதி ஆக்சுவலி நாங்கள் மிஸ் பண்ணல, ஏன்னா டெய்லி டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு பெருசாக மிஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு படம் நடிக்க மாட்டாரு. நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம், ரீரிலீஸ் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஆமாம். ஓகே, ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு, படம் வந்து லீக் ஆயிடுச்சு, சென்சார்ல இஷ்யூ, இது மாதிரிலாம் ஆகும்போது இந்த கலெக்ஷன்லாம் எப்பவுமே தளபதி படம் பிரச்சனை வராமல் வந்தால் சும்மாவானா? அப்போ தான் தளபதி. ஸோ அதனால என்ன ரீரிலீஸ் ஆனாலும் லீக் ஆனாலும் என்ன ஆனாலும் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் நார்மலாக ஆகிற மாதிரி எப்படி ஆயிருக்குமோ அதுதான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் அடிக்கும் கண்டிப்பாக. படம் கடைசியில் கிளைமேக்ஸில் எல்லாரையும் அழுக வச்சு அனுப்பி விட்டுலாம் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, அண்ணா வேற வழி சூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக போய் பார்க்கலாம், தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்க. செமையாக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எடுத்துருந்தாங்க. விமனோட சேஃப்டி பற்றி, இப்போ இந்த கரண்ட் பாலிடிக்ஸ் பற்றி எல்லாத்தையுமே நல்லா எடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். விஜய் சார் சூப்பராக நடிச்சிருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். யா, நீங்கள் வந்து சிஎம்மாக இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ ரியலி லவ் த வே யூர் டூயிங் எவ்ரி திங். ஸோ இந்த மாதிரியே நல்லா ஜனநாயகத்துக்கு நல்லதே பண்ணுங்கள். வி ரியலி ட்ரஸ்ட் யூ. ஸோ யா, எவ்வளோ மிஸ் பண்றீங்க? ரொம்ப அந்த லாஸ்ட்ல வந்து அந்த மெமரி இது மாதிரி போட்டிருந்தாங்க. அது எனக்கு தெரியவே தெரியல. நான் சடனா பார்க்கும்போது சின்னதா போட்டிருந்தாங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நாங்க ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பயங்கர எமோஷனலா இருக்கு. நான் ஆக்சுவலா அவ்வளோ இது இல்லை, இவர் தான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டு இருந்தாரு. என்ன நீ இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பட் லாஸ்ட்ல சத்தியமா எனக்கே ஒரு மாதிரி தண்ணி வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷனலா இருந்தது. சிஎம் டைட்டில் கார்டு எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. அது பார்க்கும்போது ஏதாவது கூஸ் பம்ப்ஸோட எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் முன்னாடி வந்திருக்கலாம். பட் எனிவேஸ் நம்ம தான் சிஎம் ஆயிட்டோம்ல, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இல்லை இல்லை, நான் டிவியில் நாங்களா டிவிகே ஃபேன்ஸ். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக தொண்டர்கள் டிவிகே ரசிக்கவும் செய்யறோம். அதே சமயத்துல நாட் இன்டு பாலிடிக்ஸ், பட் சீரியஸா அவர் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பழைய இதை விட எனக்கு கொஞ்சம் மாற்றம் வருது. ஸோ ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி எனக்கு பாலிடிக்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் இப்போ வந்து அவர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச். சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. என்ன எதிர்பார்த்து வரலாம்? என்ன எதிர்பார்த்து வந்தோமோ வந்துருச்சு, அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. டைட்டில் கார்டோட விஷயம்லாம் எப்படி இருந்தது? எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், எதிர்பார்த்தது தான். ஃபயரா இருந்தது. பிஜிஎம்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருந்து எல்லாரும் ஆடிட்டே இருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் படம் பண்ண போறாங்க. ஆமா, அது எப்படி இருக்கு? லாஸ்ட்ல எல்லாம் அழுதுட்டாங்க, அவ்வளவுதான். சாட்டிஸ்ஃபைடா இருந்தது படம்.